நேரா போ. பாருங்க எங்க அக்கா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. தாங்க தென்னை மரம் இருக்குல்ல, அங்கதான் போனோம். வாங்க போய் மாங்காய் இருக்கலாம். பாருங்க மரம் இங்க இருக்கு. அதான் மரத்தை வச்சுன்னு மாங்காய் கம்மியாக்குதுன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் தாத்தா பாட்டி கூடுது வச்சுன்னு போயிட்டாங்க. மக்கள் இருந்தது பாருங்க, அங்கெல்லாம் இருக்கு. எல்லாம் முசேறு கட்டி வச்சிருக்கு ஆண்ட். பாருங்க இங்கெல்லாம் இந்த மரத்துல விட்டுருக்கு. பாருங்க இங்கெல்லாம் காய்ச்சி எங்க மாடு கண்ணு போட்டிருக்கு. வாங்க அந்த கண்ணு போய் பார்க்கலாம். வாங்க. சத்தம் கொஞ்சம் கம்மியா கேட்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து எங்களோட மாடு. இது வந்து தாய் மாடு. இது வந்து அதோட குட்டி. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது வந்து சேங்கன்னு. சேங்கன்னு பாருங்க எவ்வளோ ஒயிட் அழகா இருக்கு பாருங்க. எழுது இது சேங்கன்னுங்க. ரெண்டுமே இரு பாருங்க. உழுவே அது அங்க அவ்வளோதான். பக்குளியில போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். ஓகே. பாருங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இது வந்து புளிப்பா இருக்கும். இந்த மாங்காய் பழுத்த டேஸ்டா இருக்கும். இனிப்பு பாருங்க, கொஞ்சம் இங்க பழுத்து இருக்கு. இது ஒன்று 2-3 நாள், ஒரு 5 நாள் அது மாதிரி பழுத்துக்கும். ஒரு காக்கு இவ்வளோ மாங்காய் தான். மொத்தம் 6 மாங்காய் அறுத்துருக்கோம். 4 மாங்காய் அறுக்கணுன்ட்டு இந்த வீட்டுக்கு கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக இங்கே மழையே பெய்யல, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கு. போன வருஷம்ல நல்லா விட்டுருந்துச்சு. அடுத்த வருஷம் உங்களுக்கு காண்றேன் நல்லா விட்டுருந்துச்சுன்னா. சொன்னேன் என்னோட பாப்பாங்க உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோ போடுறேன்ட்டு. இப்போ வாங்க என்னோட பாப்பா உங்களுக்கு காண்றேன். இவ பேர் வந்து ஆஷ்வி. வீட்டில் செல்லமா புஜ்ஜினும் ஸ்ரீ ஆஷ்வி. இவ தான் பெரிய பாப்பா. இவ வந்து ஆருஷி. செல்லமா வீட்டில் டோரானுவோம். அதுக்குன்னு இப்போ ட்ரெண்டிங்காக டோரா புஜ்ஜி வராங்கன்னு நினைப்பீங்களா? அந்த டோரா புஜ்ஜி இல்லைங்க, சுட்டி டிவியில் வர டோரா புஜ்ஜி. இவங்களோட நேமை தான் சேனலுக்கு ஆஷ்வி ஆருஷி அஃபிஷியல்னு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க தேங்காய் கன்று எவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி மரத்தில் நாங்கள் அறுத்து இங்கே வச்சுருக்கோம். அதுதான் இதோட துளிப்பு. பாருங்க எவ்வளோ இருக்கு, நல்லா வந்திருக்கு பாருங்க. இங்கெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனலை. இந்த செல்லு கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் சவுண்டும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக் உங்களுக்கு போக போக வீடியோவில் கிளாரிட்டியும் மைக்கு சவுண்டு நல்லா வரும். எந்த பிராண்டு மைக்கு நல்லாயிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லணும்னு சொல்லின்னு தான் இருக்கிறேன். கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேங்க. வீட்டுக்கு வந்தாச்சு.
உங்களுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து வியூஸ் ஒரு 14 போயிருந்துச்சு. ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க, ஒரே சப்ஸ்கிரைப். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். அதுவும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஃபஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோலே எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் ஒன்றே தான். அதனால் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டா. ஃபீலிங்ஸ், ஐயோ நம்மளது சப்ஸ்கிரைப் பண்ணலன்ட்டு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு பிக்கல் வீடியோ உங்களுக்கு வர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். கமெண்ட் பாக்ஸ் ஆஃபில் தான் இருக்குது, அதனால் பண்ணாதீங்க. பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் கமெண்ட் பாக்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.